வணக்கம் சொந்தங்களே. ஒரு பெரிய டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லா டீலருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்புறாங்க. மார்ச் 31, 2024 அன்னைக்கு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ண போறோம்ட்டு. இவ்வளவு சீக்கிரமா இந்த டிராக்டர் மேனுஃபேக்சரிங் நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? இதனால பாதிப்பு யாருக்கு? அந்த பெரிய கம்பெனி வேற யாரும் இல்லைங்க, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தான். ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா டிராக்டர் மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான பல்வான் டிராக்டர், சன்மான் டிராக்டர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமே வராதுங்க. மொத்தமாவே பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா 1957 என்கே ஃபெரோடா அப்படிங்கிறவரால பாத்தீங்கன்னா நிறுவப்படுது. அதுக்கப்புறம் 1964 பாத்தீங்கன்னா 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேக் பண்றாங்க. 1997 பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ் மேக் பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்வான் டிராக்டர் லான்ச் ஆகுதுங்க. பல்வான் 500ங்கிற டிராக்டர் லான்ச் பண்ணாங்க. 2014 பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெரிய பிளான்ட் ஓபன் பண்றாங்க. அந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஜின்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2015 பாத்தீங்கன்னா BMW-க்கான இன்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 2016 பென்ஸ் இன்ஜினையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 2019 பாத்தீங்கன்னா நம்ம சன்மான் அண்ட் அபிமான் டிராக்டர்ஸ் லான்ச் பண்றாங்க. 2020 பாத்தீங்கன்னா பல்வான் 400 சூப்பர் அப்படிங்கிற டிராக்டர் லான்ச் பண்றாங்க. 2021 பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்ச்சார்ட் 4 வீல் டிரைவ் டிராக்டர்ஸ் லான்ச் பண்றாங்க. அதே 2021 தான் பாத்தீங்கன்னா சன்மான்ல ப்ளூ சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. இவ்வளவு மாடல்ஸ் லான்ச் பண்ணிட்டு கரெக்டா மக்கள் விரும்பி வர நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. இந்த சார்ட் பாருங்க. 2019 பாத்தீங்கன்னா கரெக்டா 243 யூனிட் டிராக்டர் சேல் பண்ணிருக்காங்க. 2020 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 284 டிராக்டர் சேல் பண்ணிருக்காங்க. 2021 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 404 டிராக்டர் சேல் பண்ணிருக்காங்க. 2022 பாத்தீங்கன்னா டிசம்பர்ல 405 டிராக்டர் சேல் பண்ணிருக்காங்க. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர்டர்ல தான் இருக்கும். நல்ல சேல்ஸ்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபோர்ஸ் தரப்புல இருந்து என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூல பாத்தீங்கன்னா 3.66% மட்டும்தான் டிராக்டர்ல இருந்து அவங்களுக்கு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. மத்தபடி அவங்களுடைய வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டெம்போ டிராவலர், கார் இந்த மாதிரியான சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா 48% இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கான்ட்ராக்டுக்கு இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 36% இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு டிராக்டர் சேல்ஸ் அவ்வளவா லாபம் கொடுக்கல. அதனாலதான் நாங்க இந்த மேனுஃபேக்சரிங் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டிராக்டர் டீலர்ஷிப் எடுத்தவங்களுக்கே தெரியாம இருந்தது ரொம்ப நாள். அவங்க டிராக்டர் டெலிவரி கேட்கும் போது டீலர்ஷிப்க்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் தரப்புல இருந்து நாங்க புதுசா டிராக்டர் லான்ச் பண்ண போறோம், அதனால அந்த டிராக்டர் டெஸ்டிங்ல இருக்கு, அதனால இப்போதைக்கு உங்களுக்கு எந்த டிராக்டர் டெலிவரிக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் நிறுத்த போறோம் அப்படிங்கிற விஷயமே டீலர்ஸ்க்கு தெரியாம இருந்தது. இப்பதான் அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இதுல பெரிய அடி அப்படின்னு பார்க்கும்போது டீலர்ஸ்க்கும் விவசாயிகளுக்கும் தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். ஏன் விவசாயிகளுக்கு இது லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராக்டர் எடுத்தவங்களுக்கு கரெக்டான மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் இல்ல சர்வீஸ் ஆகட்டும் கிடைக்காம இருக்கும். டீலர்ஸ்க்கு பார்க்கும்போது அவங்க ஷாப்லாம் ரெண்டல் எடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு சிலர் சொந்த இடத்துல புதுசா கட்டியிருப்பாங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா டிராக்டர் வைஸ் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாதாங்க இருந்தது. ரீவேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தது. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இதுல ரீச் ஆகிட்டு இருந்தது. இந்த டைம்ல மேனுஃபேக்சரிங் நிறுத்திட்டாங்க. சோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா இப்ப ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.